இப்போ தேர்தல் நெருங்கிட்டு வருது இல்லையா, பல்வேறு தரப்பினரும் அவங்களுக்கான கோரிக்கைகளை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கறீங்க, என்ன பண்றீங்க, உங்களோட பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? நான் வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருங்க, மயூரப்பிரியா நடராஜுங்க. நான் 2020 25 வரைக்கும் தலைவராக இருந்துங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கோ தாட்கோ 2 தொழில்பேட்டை இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுங்க, இந்தியாவில் இருக்கிற ஃபுல் ஸ்டேட் மக்களும் வந்து இங்கே டெய்லியும் பார்த்தீங்கன்னா 10,000 to 20,000 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குதுங்க. அவங்க போடுற குப்பை எல்லாத்தையுமே நம்ம பஞ்சாயத்து மூலியமா தான் அள்ள வேண்டிய இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் அதுக்கான நிதி வசதி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. தண்ணி வந்து 4வது குடிநீர் திட்டம் நாங்கள் தலைவராக இருக்கிறப்ப வந்ததுங்க. அதில் அப்போ ஓரளவுக்கு 2 வருஷம் வந்ததுங்க. இப்போ பார்த்தா ஆற்றுலேயே தண்ணி இல்லை, மேட்டுப்பாளத்தில் அப்படின்னுங்க. இப்போ ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா கூட நல்ல தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு மக்களுக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குதுங்க. இங்க பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு மேல அதர் ஸ்டேட் மக்கள் தான் அதிகமா தங்கி இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்கி இருக்கிறது வந்து வாடகை வீட்டுல இருக்கிறதுனால அவங்க வந்து வரியே எதுவுமே செலுத்த முடியாது இல்லைங்க. அதனால பஞ்சாயத்துல வந்து நிதி பற்றாக்குறை ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவமா இருக்குதுங்க. 4வது குடிநீர் திட்டத்துல வந்து தண்ணி போதிய வசதியா வர மாட்டேங்குதுங்க. முதல் பஞ்சாயத்துக்கு வந்து குடிநீர் இப்ப வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி சுத்தமா இல்லை, எல்லாருமே காசுக்கு வாங்க வேண்டிய நிலைமை இருக்குதுங்க. இந்த பஞ்சாயத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி பிரச்சனையை தீர்க்கணுங்க. 2வது பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டுன்னு ஒண்ணு இருக்குங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சைட் போட்டதுங்க. அதுல இப்ப 2000 to 3000 வீடுகள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வடிகால் வசதியே இல்லைங்க. அப்ப வந்து சைட் போட்டப்ப வடிகால் இருந்து இப்ப அதெல்லாம் போயிருச்சு. அவங்க அதோட தண்ணி வந்து அங்கேயே வந்து குழியாட்ட தேங்கிருதுங்க. அப்பப்ப வந்து வேன் வச்சுட்டு உறிஞ்சுற மாதிரி இருக்குதுங்க. அந்த வடிகால் வசதிக்கு போதியான நிதி பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் 50 கோடி பக்கமா வர்ற மாதிரி இருக்குதுங்க. ஒரு 250 கிலோமீட்டர் வருங்க அந்த ஏரியா ஃபுல்லும். அதுக்கு போதிய நிதி உதவிக்கு வர்ற எந்த கவர்மெண்ட் வந்தாலும் போதிய நிதி உதவிக்கு அதுக்கு முதல் வடிகால் ஏற்பாடு பண்ணி தண்ணி வந்து வெளியேற்றுற மாதிரி பண்ணோடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து குப்பை பிரச்சனைங்க. குப்பை வந்து அங்கங்க தேங்கிக்குதுங்க. அதுக்கு மக்கும் குப்பை மக்கா குப்பை தனியா வந்து மாத்தி பிரிச்சு அதுக்கு ஏற்பாடு பண்ணணுங்க. தண்ணி பிரச்சனை, வடிகால் பிரச்சனை, குப்பை பிரச்சனை 3 தான் வந்து பஞ்சாயத்துல அதிகமா இருக்குது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதுக்கு தனியா நிதி ஒதுக்கி இதை வந்து சரி பண்ணி கொடுக்கற மாதிரி இப்போ எங்களோட கோரிக்கை ஃபர்ஸ்ட் கோரிக்கை அதுதானுங்க.